இல்லை முதல்ல தெரிஞ்சுங்க, நீங்கள் பாஜக காரனுக்கு நீங்கள் ஒரு வணக்கம் சொன்னாலே என்ன, அவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய எதிரிகள். ஸோ அப்படி தான் வந்து ஒரு தோற்றம் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாஜகவோட கூட்டணி அப்படின்னு போனாலே எந்த காலத்திலையுமே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஆதரவுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் உண்மை. இவர்கள் கடந்த காலத்தில் வைத்த அந்த கூட்டணி, பாஜகவோடு கூட்டணி இருந்த காலகட்டத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக இவர்கள் எடுத்த நிலைப்பாடு, இதெல்லாம் தான் இன்னும் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனை இன்னும் சில தேர்தல்களிலே எதிரொலிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அதனால தான் இவர்கள் என்ன நெருக்கடி கொடுத்தாலும், என்ன அழுத்தம் கொடுத்தாலும் நம்ம பாஜக பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. கடைசியான ஒரு முயற்சியாக தான் இன்னைக்கு சின்னத்தையே முடக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஒருவேளை சின்னம் போச்சுன்னா அது அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும், பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக, எடப்பாடி அது என்பதை தாண்டி ரெட்டலை அப்படிங்கிறது தான் அந்த புல்லிங் பாயிண்ட். ஸோ அது கையை விட்டு போகிறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒருவேளை அதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தினால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தெரியும்.